Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரியில் பிரச்சாரத்தின் போது பாஜக வேட்பாளரின் பெயரை கூறி தாவிக தலைவர் விஜய் வாக்கு சேகரித்ததால் தாவிக வேட்பாளர் அதிர்ச்சியடைந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி தாவிக வேட்பாளர்களை ஆதரித்து தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அப்போது விஜய் பெயரை மாற்றி கூறி உளறியிருக்கின்றார். பாஜக வேட்பாளர் பெயரை கூறி விஜய் வாக்கு கேட்டிருக்கின்றார். அது குறித்த ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மணவெளி தொகுதி பாஜக வேட்பாளரும் சபாநாயகருமான செல்வத்திற்கு வாக்களிக்கும்படி தாவிக தலைவர் விஜய் கூறியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மணவெளி தொகுதி பாஜக வேட்பாளரும் சபாநாயகருமான செல்வத்திற்கு வாக்களிக்கும்படி தாவிக தலைவர் விஜய் கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதிர்ச்சியடைந்த தாவிக வேட்பாளர் ராமு தவறை சுட்டிக்காட்டிய பின்னர் விஜய் சரியாக கூறியிருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரை போன்று புதுச்சேரியிலும் வேட்பாளரின் பெயரை மாற்றி தாவிக தலைவர் விஜய் கூறியிருக்கின்றார். மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவு கொடுங்க, வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவு கொடுங்க. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். தற்பொழுது பாஜக வேட்பாளரினுடைய பெயரை கூறி விஜய் தவறுதலாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பதாக முக்கிய செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான தகவல்கள் என்ன? வணக்கம் பிரீதா. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் காலை முதலிலிருந்தே பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் பாஜக வேட்பாளரின் பெயரை கேட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதால் இந்த சலசலப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மணவெளி தொகுதி பாஜக வேட்பாளரும் சபாநாயகருமான செல்வத்திற்கு வாக்களிக்கும்படி தாவேக தலைவர் விஜய் பேசியிருந்தால் சிறிது நேரத்திலேயே வேட்பாளர் ராமு அருகிலிருந்து கையசைவின் மூலமாக காட்டியதால் வேட்பாளரின் பெயரையும் மாற்றி கூறியிருக்கிறார். குறிப்பாக பெரம்பூரில் நடைபெற்ற அந்த வேட்புமனு தாக்கலுக்கு பிறகாக நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே கொளத்தூரில் PS பாபுவிற்கு பதிலாக பிரபு என வேட்பாளரின் பெயரை மாற்றி கூறியதால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஒரு கட்சியினுடைய தலைவர் முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் அவர் அந்த தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அந்த வேட்பாளர்களின் பெயர்களையாவது சரியாக சொல்ல வேண்டும். குறிப்பாக மக்களிடையே சென்று வாக்கு சேகரிக்கக்கூடிய நிலையில் அவர் அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு தான் நிச்சயமாக ஒரு பரிச்சயமான முகத்தையும் நிறுத்தக்கூடிய அளவில் தான் கட்சியினுடைய முன்னெடுப்புகளும் இருக்கும். ஆனால் அக்கட்சியினுடைய தலைவரே அந்த வேட்பாளரின் பெயரை மாற்றி கூறுவது அரசியல் விமர்சகரால் தற்போது விமர்சனம் செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறிய தவறுகளை சுட்டிக்காட்டி வரக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இது போன்று பெரிய தவறுகள் என்பது வேட்பாளர் பெயரையே மாற்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது என்பது பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தையும் அதே போல ஒரு சரியான தெளிவின்மையும் எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் தான் அமையும். அந்த வகையில் தான் கொளத்தூரை தொடர்ந்து தற்போது இந்த புதுச்சேரி பிரச்சாரத்தின் போதும் வேட்பாளர் பெயரை மாற்றி கூறியிருக்கிறார். செல்வத்திற்கு வாக்களிக்கும்படி, அதாவது அவர் பாஜக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நிலையில் அவர் பெயரையிட்டு தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய ராமு அவர்களுடைய பெயரை தவிர்த்திருப்பதாலும் அந்த பகுதியில் சலசலப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிற்கக்கூடியவர்கள் அந்த தொகுதிக்கு வந்து அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் கட்சியினுடைய தலைவர்கள் என அனைவரும் அந்த வேட்பாளர்களின் பெயரை சரியாக கூற வேண்டும் என்பது ஒரு அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான பார்வையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட அக்கட்சியினுடைய தலைவரே வேட்பாளரை நிறுத்தக்கூடிய நிலையில் அந்த வேட்பாளரின் பெயரை மாற்றி கூறுவதால் பொதுமக்களிடையே குழப்பத்தை பெரிதளவு ஏற்படுத்தும். இது போன்ற தவறுகளை தமிழக வெற்றி கழகம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினருடைய ஒரு கருத்தாகவும் இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.